வந்துட்டே இருந்தோம். சடனாக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கத்துற மாதிரி சவுண்டு பக்குன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. திருப்பி நிப்பாட்டி அங்கேருந்து நடந்து வரோம். திருப்பி அதே மாதிரி இன்னொரு சவுண்டு கேட்குது. கோப்ரோல அது தொழுவுலாம் தெரியாதா? என்னன்னா இப்போ வந்துட்டே இருந்தோம். சடனாக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கத்துற மாதிரி சவுண்டு பக்குன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. திருப்பி நிப்பாட்டி அங்கேருந்து நடந்து வரோம். திருப்பி அதே மாதிரி இன்னொரு சவுண்டு கேட்குது. அதனால் என்ன பண்ணோன்னா இங்கே நிப்பாட்டோம். கரெக்டாக இந்த இதுக்குள்ளே இருந்தால் சத்தம் வருது. நானும் சரத்தாரி அதுக்கப்புறம் வந்து நானும் சரத்துக்கு நாங்கள் வந்துட்டு இருந்த வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டி வச்சிட்டோம். இப்போ இங்கே காடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம். வந்த ரூட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் வந்து இருப்போம். அந்த இடத்துல அந்த வண்டி அந்த ரூட்ல வந்து 65 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் இது. ஆமாம், அதில் ஒரு 10 வண்டி தான் இந்த சைடில் கிராஸ் ஆகிருக்குமே. அதுவே அதிகம், 10 வண்டி அதிகம். பயங்கரமாக கெட்டுதுடா இந்த சைடில் தான். என்னன்னே தெரியல. அதுவும் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி தான் சவுண்டு கெட்டுது. அதுவும் ரொம்ப பயங்கரமாக கெட்டுது. 2 தடவை கெட்டுது. ஒரு தடவை காரில் போயிட்டே இருந்தோம், சடனாக கெட்டுது. காரை நிப்பாட்டி அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். திருப்பியும் அதே மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏதோ உலகத்தை காப்பாற்றுற மாதிரி உலகம் காப்பாற்ற போகிறோம். இப்போ என்னத்தை பண்ண போகிறோன்னு தெரில. லேடிஸ் வாய்ஸ் தான் கேட்டது. கேஷ் இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அப்படியே சின்னதாக உள்ளே போகிறோம். கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன ஊர், என்ன இது எல்லாம் என்ன அடிக்கிட்டு இருக்கு, என்ன பொருள், என்ன பொருளா? ஆமாம், உள்ள என்ன இருக்குது, யார் இருக்குன்னு தெரியல. இதுங்கடாவா கூட வந்தவங்கள என்னடா பண்ணுறது? என்ன போகிறோம் இது இப்போ நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே போகவே கூடாது. யாராவது இருக்கீங்களா உள்ள ஆள் பேசுகிற மாதிரி இல்லை? வழியிட்டு போதுறான் இல்லை, ஆள் தானே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்மிங் சவுண்ட் கேட்டானே அவன் மாதிரி கம்மிங் சொன்னான். நான் கூப்பிட்றாங்களா? யாரோ ஏன்னு கத்தின மாதிரி இது. கேளு சார். நீ உள்ளே போ புரியுதா? போனேன் அப்படி போனா நான் எந்த ரெக்கார்ட் போடுறேன் கொஞ்சம். நான் அப்படியே எடுத்துகிட்டு போ. ரெக்கார்ட் போட்டு எடுத்துகிட்டு போய் ரைட்டு போட பார்க்கடிது. பரவாயில்ல எடுத்து கற்றுக்கோ. இப்படி போட்டுடலாம். ஆன் பண்ணேன். ஃபுல்லாக முள்ளு அடி போக முடியாதுடா. அப்படி தான் போகணும். ஐயோ அங்கே அப்படி பாரு, போக முடியாதுடா. ஸ்ட்ரைட்டா அப்படி அந்த வழி கூட இல்லை. நான் நாளைக்கு போடுறேன். ஐயோ ஆனால் யாரோ பேசாமல் தான் இருக்கு. பார்த்து வா. பாம்பு கும்பலாங்க போகிறா. ஃபுல்லாக முள்ளு தானே இருக்குது. யாரோ பேசுகிற மாதிரி தான் இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம எடுக்கிற ஐடியாவே இல்லை. கொஞ்சம் ஆடியோ கரெக்டெலாம் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை கட் பண்ணுறது தேவையில்லை. இதெல்லாம் எங்கள் மூஞ்சியும் அசிங்கமாக கைஸ், இப்போது நாங்கள் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது. எங்கள் சேஃப்டிக்காக தான் நாங்கள் வீடியோ வந்து இப்போது ஆன் பண்ணியிருக்கோம். ஓன மாதிரி இருக்குண்ணா. பாம்பு கிண்டு ஏதாவது இருக்கு போதாது. இருந்தாலும் இருக்கும். எனக்கு ஒன்று என்னங்க லைட்டர்ரா டேய் இருடா. அப்பா இதோ அந்த ரூட்டில் போகலாமா? இல்லை இந்த சைடு அந்த மாதிரி இல்லை. இந்த சைடு போயிருக்கு. யாராக இருந்தாலும் போயிருக்க மாட்டாங்க.
இப்படி இந்த இப்படி போகலாம் நினைக்கிறேன். வந்த வழியே போடா. இல்லை இப்படி போகலாம். வேணாண்டா சொன்னா அங்கே பக்கம் முள்ளு இருக்குது. லைட்டர்ரா. விஷம் தான் இருக்குது பார்த்துவாங்க. விட்றாத சையா, விட்றாதடா. பார்த்து நான் போனாங்க அப்புறம் உங்களுக்கு லைட் அடிக்கிறேன். ஏய் ஃபோன் கேமரா ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறா. அதில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி போ லெஃப்ட் இட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்குதா கேமரா லைட் ஆஃப் பண்ண. உங்கள் கேமரா என்ன உங்கள் கேமரா லைட் ஆன் பண்ண. லைட் ஆன் பண்ணுறேன் சார். ரிஸ்க்கு தான்டா. இதுதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேறு இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணுக்கு இன்னும் ஏதாவது மாட்டிருந்ததுன்னா பிரச்சனை இதுதானே நமக்கு. ஏதோ ஒரு பொண்ணுக்கு இன்னும் மாட்டிருந்தானே நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போய் மாட்டிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போய் மாட்டிட்டோம். ஏதாவது திருப்பி சத்தம் கேட்டு ஓடி கூட வர முடியாது. நம்ம இந்த சத்தத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ஏதாவது இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் போலீஸுக்கு. முன்னாடி இந்த இடத்துல ப்ரா போலீஸ். அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்டார்டிங்கே ஒரு போலீஸ்காரன் சொன்னான் பற்றியா அந்த வாய்ஸு. நம்ம இந்த படத்துலலாம் கேட்போம் பார்த்தியா, அலற சவுண்டு அந்த மாதிரி கேட்டுது. அதுவும் நம்ம அந்த சமயம் பார்த்தியா நம்ம விண்டோ கூட நம்ம விசிலச்சா மாதிரி இருந்தது. யாரோ விசிலச்சா மாதிரி இருந்தது. தெரிஞ்சு உள்ள ரேப் பண்ணிட்டு இருக்காங்களோ. இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இங்கே வரும் அப்படின்னா லைட்டு ஆன் பண்ணி இந்த வீடியோ வருமா வரல எனக்கு ஒரு தெரியல. ஏன் இது சொல்கிறேன்னா, சப்போஸ் ஏதாவது நடந்ததுன்னா நான் போடுவேன், நடக்கலைன்னா அதை கண்டிப்பாக போட மாட்டேன். கோப்ரோல அது தொழுவெல்லாம் தெரியாதா? யாரோ அந்த இடத்துல யாரோ வலிச்சுன்னு கூட்டின்னு போகிறாங்க. சீரியஸாடா டி பைத்தியம் அரி கத்தாதடா. யாரோ அந்த இடத்துல வலிச்சு கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் யாரும் போன மாட்டாங்க. சரி கோப்ரோவில் அவ்வளோ தொழுக்கு தெரியாது. இது சோனி கேமரா பக்காவாக தெரியும். சோனி கேமரா நான் எடுத்துகிட்டு வரல. இங்கே சடனாக யாரோ மூவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் தண்ணிக்குதுடா அந்த சைடு. ஏய் தாயா, இருட்டில் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. போய் ஒரே நிமிஷம். டேய் இப்போ சவுண்ட் கேட்டுச்சுண்ணா. சவுண்டு கேட்டுச்சு. நான் கேட்டேனே பக்கத்துலேயே கேட்டுச்சேன். புரியுது வேணாம். நீங்கள் அங்கேயே இருங்க. தயவு செஞ்சு நீ போடா. சின்ன ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு ஒரு இளவும் தெரியல. லைட்டு கொஞ்சம் அடி முன்னாடி நான் போகிற இடத்துல என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வராதிங்க. தயவு செஞ்சு பூச்சி ஏதாவது இருக்கும், பாம்பு கூட இருக்கும். ஃபுல்லாக முள்ளு தான்டா, போக முடியலடா. ஆனால் போயிருக்காங்களா அந்த சைடு? கேள்றா இது கேட்கலாமா? சவுண்ட் கேட்டுச்சு. யாரும் பேசுகிறாங்க. உள்ள யாரோ இருக்கீங்க தெரியுது. நீங்களே வெளியே வரீங்களா இல்லை இப்படி அடி கத்தாத. நமக்கு தான் ரிஸ்க்கு. இப்போ நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டோண்ணா. உங்கள் ஃபோன் எங்க? என் ஃபோன் வண்டியில் வச்சிட்டியா? பச்சாம்புட்டி தான்டா, பட்டர்ஃப்ளை தான்டா. போங்கடா. அப்போ இது மேலே இந்த சேஃப் இல்லை தான். கோப்ரோவில் அந்த அளவுக்கு தெரியாதுடா. ஃபோனில் தான்டா தெரியும். அங்கே தான் நம்ம இருக்குன்னு கீழே எல்லாம் லைட் அடி. சரி போ. அந்த சைடு ஏதாவது வலி தான் பார்ப்போம். போ. இந்த சைடு போக முடியல. ஆனால் கண்டிப்பாக வலி இருக்கும். உள்ளே போயிருக்கானுங்க. நடக்கிறதுலாம் சத்தம் கேட்டது பார்த்தல.
ஏய் முள்ளு கீழ்கிறாப்பா, பார்த்து போங்கடா. கைஸ் இந்த பக்கம் வண்டி வர்றது ரேராக தான் வருது. ஏதோ 1 2 அப்படி தான் கிராஸ் ஆகுது, ரொம்ப ரேர். வர வழி இருக்காடா? சொன்னதாண்ணா அப்பயே. தூக்குதுடா, ஏதாவது எடுத்து அரி கைஸ் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இந்த சைடு பாதை இருக்குது. சாயா ஒன்று பண்ணலாமா? லைட்டாக கொண்டு மூவ் பண்ணிப்பான். அவன் போய் நைட் விஷன் கூட இல்லைடா. நைட் விஷன் கூட எதுவுமே இல்லைடா, சடன் பிளான்டா. அது கோப்ரோ மட்டும்தான்டா ஏதோ எடுத்துகிட்டு வந்தான், அரி எடுத்துகிட்டு வந்தான். கேட்டுதான் மிருகம் கத்துனா, மாடானான்னு தெரியல. நீ என்ன சொல்லுற? கட்டுக்கிட்டு என்ன இட்டு கட்டிடலான்னு பார்க்குறேன். ஹரி எனக்கு ஒன்று தோணுது, நீ இங்கே இருக்கியா? சப்போர்ட்டுக்கு நில்றா. நாங்கள் உள்ள 3 பேர் போயிட்டு 3 பேர் ஓடி ஆட முடியாது. நம்ம 2 பேர் உள்ளே போகலாம். நம்ம கூட வந்தவங்க அங்கே இருக்காங்க. ஓகேவா? இவங்க கூட நம்ம வந்து கட்டினானா அவங்க அலாட் பண்ணி உள்ளே கூட்டின்னு வரோம். இல்லைடா, சப்போர்ட் நம்மளே மாட்டினாலும் ஓடி ஆடும்போது 3 பேர் இருக்கோம்ல, எப்படி உடனே ஓடி ஆடுறது? முள்ளு செடிலாம் இருக்குது, நம்ம 2 பேர் பரபரன்னு ஓடி வந்துடுவோம். நடுவில் யாராவது மாட்டிக்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறேன். 3 பேர் போகுது ரிஸ்க்கு, நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். அங்கேருந்து கத்துனா நீ ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, புரியுதா? ஓகேவா? ரெடியா? என்ன சப்போர்ட் பண்ணுறது? சப்போர்ட் பண்ணுறதா பின்னாடி அவனாவது வந்தால் அவனை ஏதாவது தூக்கி அடி. சரி டைம் யூஸ் பண்ணுறதால இங்கேருந்து நம்ம சீக்கிரம் கிளம்பணும். தப்புன்னு யோசிச்சுக்காதீங்க. வரதாண்டா வந்துடுவான். பரவாயில்லவா? இந்த பக்கம் பாதையா? இப்படி தான் போகணும். சாய ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இதுடா, தேவையில்லாத ரிஸ்க்குடா. பாம்பு போகுது. நாங்கள் உங்களுக்கு பேசுகிற சத்தம் கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு கேட்குது. பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது. யாரும் பேசுகிறாங்க, ஆனால் அது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க தெரியல. ஏதாவது இல்லீகலாக ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. முக்கியமானது சத்தம் கேட்டுது. என்ன கேட்டுது? பாட்டில் சவுண்டு. ஹரி, இங்கேருந்து நம்ம கற்றுக்கூட முடியாது, நம்ம ஏரியா வராது, புரியுதா? நம்ம பேசவும் முடியாது அவனுக்கிட்ட. நம்ம சைலண்டாக தான் மூவ் பண்ணோம். இவ்வளோ தொழு வந்ததே நம்ம பெரிய விஷயம். ஒன்று பண்ணுவோம், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம மருந்து போய் நேர்ந்துடுவோமா? அதுதான் வேறு வழி இல்லை. யார் திரும்பி பேசுகிறாங்க? ஏண்ணா வெளியே போய் இங்கேயே நின்று ஃபோன் பேசுவானா அவன் உஷாராக எழுதுவான். வெளியே போய் ஹரி வெளியே போயிடலாம், சரியா? வெளியே போய்ட்டு எதாவது இருந்தாலும் பண்ணுவோம். இங்கே நின்று எதுனா ஃபோன் உள்ள எத்தனை பேர் இருக்காருன்னு தெரியல. நம்ம உள்ளே போய் மாட்டிட்டோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கே சிக்கலாயிரும். அப்புறம் போய் ஓடாது. கத்தாதுரா. ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது பத்தியா, செத்த நாத்தம். இப்போ தான் ஸ்மெல் வருது. பக்கத்தில் இது ஒரு வலிக்குதான். அது கிட்ட தான் டொம்முன்னு கேட்டு. இல்லை ரிஸ்க். இங்கே நம்ம பக்கத்துலேயே அடிச்சிங்களா? அவன் ஓட்டான். நம்மளை பார்த்தோன்னா ஓடிட்டான். பிரதர் பாத்ரூம்லாம் இருக்குது, கண்டிப்பாக அப்போ இருப்பானுங்க. அடுத்து போகலாம். நீ எதிராக இங்கே
கைஸ் யாருன்னு தெரில. இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் கைஸ், யாருன்னு தெரில. கடைசியாக அவன் எங்களை எடுத்துகிட்டு வந்தான். நாங்கள் பார்த்துட்டு கூட வந்துட்டோம். இங்கே இருக்குது எங்களுக்கு சேஃப் இல்லை. நாங்கள் இங்கே வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் போகிறது தான் இப்போ எங்களுக்கு நல்லது. எங்களுக்கு தெரிஞ்சு அது இங்கே இருக்க தேவையில்ல. 5 நிமிஷம் இருக்கவே தேவையில்ல. நீங்கள் கிளம்பி தான். ஏன்னா அது எங்களுக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப மோசமான மிருகங்கள்லாம் இங்கே இருக்கும். ரோடு சுற்றி காட்டேன் கட்டணா நம்ம யாருன்னு கூட ஒன்று பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இதோட முடிச்சு. பை